ஈவினிங் ஆல்சோ வந்து நான் இப்போது மாடிக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 5 o'clockலாம் வந்துட்டேன். ஸோ 5 to 7 இப்போ நான் மாடியில் இருக்கேன். இன்னும் 8 வரைக்கும் நான் மாடியில் இருப்பேன். என்னங்க இது கேமரா ஃபிக்ஸ் தெரியல. ஸோ நான் வந்து இது வரைக்கும் என்ன பண்ணேன்னா வாக்கிங் பண்ணேன், கொஞ்ச நேரம் ஆடியோ புக் கேட்டுருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த புக்கை வாசிக்க போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கம்யூனிட்டியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்கன்னு சொல்லி, ஸோ அந்த புக் தான் இது. ஆல்மோஸ்ட் பாதி வந்துட்டோம், முடிக்கிறோம். சேலஞ்சை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ வாசிக்கும். இன்னைக்கு இந்த மாடியில் என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு வீடியோ. ஓகேவா? பேசிட்டு கேட்குறேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. கண்ணு அது இது எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த சைடு போனால் இப்போ வீடு நல்லாயிருக்கும். நம்ம அந்த சைடு போவோம். ஓகே, அங்கே போயிடும். இந்த சைடு ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சன்னு வந்து இங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் உட்கார்றப்ப தான் வந்து கிளியராக இருக்கும் வீடியோன்றது இப்போ தான் எனக்கு தோணுச்சு. முதலே உட்காந்துருக்கோம், பரவாயில்ல, இன்ட்ரோ அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போது சன்னு காணிச்சுத்தரேன். ஸோ சன் இங்கே இருக்குது, நம்ம இப்படி உட்காந்துருக்கோம். அங்கே என்னோடய திங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம். பசிக்குது. 5 மணிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, தண்ணி மட்டும் தான் வச்சேன். பார்த்துக்கலாம், நல்ல வெயில். வெயில் படணுன்னு தான் உட்காந்துருக்கேன், வாசிக்க முடியல, ஓவர் வெயிலாக இருக்குது. இப்படி வச்சு தான் வாசிக்கணும். இட்ஸ் ஓகே, பண்ணுவோம். அதாவது 8 o'clock வரை சன் வந்து ஓகேவாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. சன்ஸ்க்ரீன் எதுவும் போடாமல் உட்காந்துருக்கேன், பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக. ஸோ நான் வந்து இன்னும் இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளோ தான் முடிச்சிருக்கேன். ஓகே, மோட்டிவேஷன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சக்ஸஸ் ஒருத்தவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றாங்க. கதை நல்லாயிருக்கு, நமக்கு வாசிக்கும், நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சில இங்கிலீஷ்லாம் சத்தியமாக புரியாது. நான் வந்து வீட்டில் உட்காந்து வாசித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக டிக்ஷனரி பக்கத்தில் இருக்கிறது, ஃபோனில் வந்து நெட் ஆன் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி தான் லிட்டரலி வாசிப்பேன். ஆல்மோஸ்ட் பகுதி வேர்ட்ஸுக்கும் மீனிங் தெரியாது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கிலீஷ் அப்படின்றது வந்து இட் ஹேஸ் அ லாட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? படிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கு தான் புக்ஸ் படிப்போம். நான் ஏன் ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க, வெயில் அடிக்கிறனால கண்ணு சுருக்கி வச்சுருக்கேன். வீடியோ பார்த்தப்ப தான் தெரிஞ்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சக்ஸஸ்க்கு மற்றவங்க மேலே பழி போடுறதும் ஏமாத்துறதும் அதுக்கு மீனிங் தெரில. இது வந்து சக்ஸஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணால் சக்ஸஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கதையை வாசிப்போம். இது வரைக்கும் நான் ஏன் மாடியில் ஒரு வீடியோ கூட எடுக்கல அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த வண்டி சத்தம் கேட்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்தம் கண்டிப்பாக கேட்கும். பக்கத்தில் ஒரு பில்டிங் வேறு ஒர்க் பண்ணுறாங்க. காலையிலனா பில்டிங்கில் சத்தம் கேட்காதுன்னு சொல்லி வந்தால் பக்கத்தில் எங்கள் சர்ச்சில் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு புரியல, எனக்கு மட்டும் தான் அப்படியே இல்லை, எல்லா வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் இப்படி இருக்கும். ஸோ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வண்டி சத்தம் கூட ஓகே. இதெல்லாம் என்ன சொல்ல. ஸோ நான் எடுக்கிற எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி தான் சத்தம் கேட்கும். மன்னிச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு தான் நான் வீடியோவே போடுவேன்னு வைங்களேன், மன்னிச்சுக்கோங்க.
நான் வந்து வீடியோ போடுறத என்ஜாய் பண்ணுறதை நிப்பாட்டவே மாட்டேன். பட் வந்து என்ஜாய் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நிப்பாட்டிடுவேன். பட் ஐ என்ஜாய் திஸ். எனக்கு இது வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கூடியிருக்காங்க. ஐ திங்க் 7 வீடியோஸ் போட்டேன். 25 days ஆச்சு. ஓகேவா, இதுதான் வந்து ப்ராக்ரஸ். ஒவ்வொரு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவோம், பார்ப்போம். கூடிச்சா ப்ராக்ரஸ், இல்லையா ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும். பரீட்சையில் மார்க் குறைஞ்சா அடுத்த பரீட்சைக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்குது. நான்லாம் பரீட்சையில் மார்க்கு குறைஞ்சா அழுது என்னெல்லாம் பண்ணுவேன் எனக்கு தான் தெரியும். இந்த புக்கு படித்ததுலேருந்து இன்னும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நான் வந்து உட்காந்து வீடியோ எடுக்கிறனால யாருக்குமே தெரிய போகிறதில்ல. பட் நான் பேசுகிற சத்தம் வச்சு கண்டிப்பாக தோணும், இங்கே யாரோ உட்காந்துருக்காங்க, இங்கே யாரோ பேசுகிறாங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து வீடெல்லாம் இருக்கா, அதனால உட்காந்து எடுக்கிறதுக்கு காரணமே அதான். அதுக்குன்னு படிக்கும்போது நடந்துக்கிட்டெல்லாம் படிக்க முடியாது, நான் உட்காந்துட்டு தான் படிப்பேன். வெயில் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். என் சொட்ட மண்டை. ஸோ என்னோட இந்த பாட்டில் ஸ்டாண்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு ட்ரைபாட்லாம் இருக்குது. அது வந்து நான் இப்போது லாக்டவுன் டைமில் வாங்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 2 ட்ரைபாட் எதுக்கு வாங்கினே தெரியாது. மற்ற கொரில்லா ட்ரைபாட் ஒன்று, பின்ன நார்மல் ட்ரைபாட் ஒன்று வாங்கினேன். ஒன்றுக்கு இன்னொன்று என்னன்னு தெரில. பட் ரெண்டோட அந்த ஃபோன் ஹோல்டருமே உடச்சிட்டாங்க ஒருத்தவங்க, என்னோடய அண்ணா உடச்சிட்டான். ஸோ வந்து அது ஒன்று வாங்கணும். அது ஒன்று வாங்கி இப்போ இங்கே நான் வச்சிட்டோம்னா ஐ கேன் டாக் லைக் திஸ், இப்படி பேசாமல் பார்ப்போம். நமக்கு எழுதி இருக்கான்னு பார்ப்போம். கடவுள் சொல்லுவார், 2 மாதம் தான் வீடியோ போட போகிறேன், நீ இதுக்கெலாம் காசு செலவழிக்கணும். பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நான் 2 மாதம்லாம் இல்லை, நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன். நான் முடிவு பண்ணிட்டேன். யூடியூபர் ஃப்யூச்சரில் பார்த்து நான் சிரிக்கணும்ல, அதுக்கு அந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து புக் மார்க்காக என்ன யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு வந்து இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது. ஓகேவா, அண்ட் ஐ லைக் திஸ். நான் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் புக் இருக்கிறப்போ இந்த மாதிரி மேட்சிங்காக யூஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து 2 புக்கு ஒன் டைமில் ரீட் பண்ணுறேன். ஸோ இந்த புக்கில் ஒரு 15 pages டெய்லி, பின்ன வந்து இன்னொரு புக்கில் 2 சாப்டர் அந்த மாதிரி. அப்படி வாசிக்கிறப்போ வந்து இந்த 2 புக்குமே 1 monthல் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் நான் ஒரு புக்கு வாசிக்கிறது அதிசயம் தான். நான் 2 புக்கும் இது சேலஞ்சினால வாசிச்சிடுவேன். அது வந்து சும்மா தானே அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அதை நான் இப்போ வாசிக்கலைன்னா சுத்தமாக வாசிக்க மாட்டேன். பார்ப்போம். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நான் வந்து ஸ்னாப் சாட்டில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ வந்து டேரக்டர் மோடில் போட்டுவிட்டு உட்காந்துருவேன். 2 நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆகும், அதுக்கு மேலே ரெக்கார்ட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அதில் தான் எல்லா வீடியோ அதில் தான் நான் மோஸ்ட்டாக பண்ணுவேன். ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப் ஆகிடும், தெரியாது, நான் வாட்டிக்கு பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ என்னென்னா வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டேன். அப்போ வந்து இதில் ஒரு எல்லோ கலர் லைன் ஓடும், அது வந்து எண்டுக்கு வரும்போது பேசுகிறத நிப்பாட்டிடுவேன். எவ்வளோ சீரியஸாக பேசினாலும் நிப்பாட்டிடுவேன். பட் இன்னும் ரொம்ப டீப்பாக இறங்கிட்டேன் அப்படின்னா நான் வாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பேன், ஸ்டாப் ஆகிடும், மறுபடியும் முதல்ல நான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ நம்ம வந்து நார்மல் கேமராவில் பண்ணலாம், பட் எனக்கு ஏதோ அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, அதனால் நான் வந்து இதில் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் மாறுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வீட்டில் உட்காந்துருக்கு பரவாயில்லையா? எனக்கு என்னமோ 7 மணி தொட்டே இந்த மாதிரி ஹார்ஷான சன்லைட் தான் வருது. நான் தான் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த சைடு உட்காரலாம், வீடியோ எடுக்க முடியாது. படிப்பேன், இது நான் கதை பேசிக்கிட்டே இருப்பேன். இதனால தான் நான் யூடியூப் ஆரம்பித்தேன். ஓகேவா, வாய் வச்சு நான் பொழைச்சிப்பேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பேசிக்கலி ஐ ஹேவ் டேலண்ட், யூ நோ. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எடிட்டிங்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி ஐ கேன். நான் இந்த மாதிரி ராவாக வீடியோ போடலான் இருக்கேன். ஐயோ பேஜ் போயிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரே பேஜ் தான், என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதா? எனக்கு தெரியல ஒன்றும். ஸோ எனக்கு ஆக்சுவலி என்னென்னா, வெயில் அடிக்கிறனால ஃபோனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, நான் தான் தெரியுறேன். அதாவது ஃபோன் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகுது தெரில, அதில் வந்து நான் தெரியுறேன். ஸோ எனக்கு எது ஸ்க்ரீன்னே தெரில. பேஜ் கண்டுபிடிக்கணும். 100 பேஜ் வாசிக்காமல் போக மாட்டேன்.
அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா டெஸ்ட்டில் கம்மியாக மார்க் வாங்கியிருப்பாங்க, ரைட்? ஒரு நார்மலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்களோட பேப்பரை பார்க்குறதுக்கு வேண்டி விட்டுருக்காங்க. ஓகேவா? 2 மைண்ட் செட் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒன்று க்ரோத் மைண்ட் செட், இன்னொன்று ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். ஓகேவா? ஓகே, பேக் டு ஸ்டோரி. ஓகேவா? க்ரோத் மைண்ட் செட் ஒன்று, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் ஒன்று. ஸோ க்ரோத் மைண்ட் செட் பீப்புள் அப்படின்றது தான் இங்கே பாசிட்டிவ், ஃபிக்ஸ்டுன்றது வந்து நெகட்டிவ். அது நீங்கள் வந்து புக் ரீட் பண்ணணும், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இந்த 2 செட் ஆஃப் பீப்புள்ஸுமே வந்து மற்றவங்களோட பேப்பரை பார்க்குறதுக்கு விட்டுருக்காங்களா? க்ரோத் மைண்ட் செட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்கள விட அதிகமாக மார்க் எடுத்திருப்பாங்க. அவங்களோட பேப்பரை பார்த்து என்ன தப்பெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்களோட பேப்பர் பார்த்து நம்மளோட தப்பு திருத்திக்கிறாங்க. இது வந்து க்ரோத் மைண்ட் செட் பீப்புள். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம எப்படி, அதாவது நான் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நான் அதெல்லாம் மாற்றி வந்து இந்த புக் இப்போ நான் வாசிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான். ஸோ அதனால் நானும் அவங்க கூட சேர்ந்து அப்படி ஆகிட்டேன். பட் ஃபஸ்ட் நான் அப்படி இல்லை, இப்போ அப்படி ஆகிட்டேன் இந்த 9th 10th. ஸோ என்ன சம்பவம்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை விட எவன் கம்மியாக மார்க் வாங்கியிருக்கானோ அவனோட பேப்பரை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவோம். ஓகேவா? ஓகே, அவன் நம்மளோட கம்மியாக எடுத்துருக்கான், அவன் இதெல்லாம் தப்பாக பண்ணியிருக்கான், நம்ம வந்து நல்லா எழுதியிருக்கோம், அந்த ஒரு இதுக்கு போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்குன்னு சொல்லி நான் வந்து ஓகே உங்களோட அதிகமாக மார்க் வாங்கியிருக்கவங்கள பார்த்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும்னு சொல்லலை. யூ நீட் டு லேர்ன் ஃப்ரம் தம் அப்படின்றது தான் இதோட ஒரு கருத்து. ஓகேவா? கரு. ஸோ எஸ், அப்போது வந்து இந்த மாதிரி 2 இது பற்றி தான் இந்த புக் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் தான் வாசிச்சிருக்கேன், ஷேர் பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஸோ நம்ம என்ன மாதிரி இருக்கணும், க்ரோத் மைண்ட் செட்டாக இருக்கணும். ஓகேவா? நம்மளால் முடியாது அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டு. இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது வந்து க்ரோத் மைண்ட் செட். இதுதான் விஷயம். ஸோ வந்து லிட்ரலி இந்த புக்கு வாசிச்சிங்கன்னா யூ கேன் பி ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். யாரோ வர மாதிரி கேட்குது, பயம் மாதிரி. நான் கொல்லவ போகிறாங்க, நான் வீடியோ எடுப்பேன், என்ன பண்ணிப்போம். ஓகே, ஸோ வந்து ரீடிங்கில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. வெயில் ரொம்ப கூடிக்கிட்டே இருக்குது. ஃபோனும் சூடாயிடுச்சு. என் ஃபோன் பின்ன ரெட்மி சும்மாவே சூடாகும். இது அந்த சன்னில் வர வச்சு ரொம்ப சூடாகுது அப்படின்ற காரணத்தினால நம்ம வந்து வீடியோ இதோடு முடிச்சுக்க போகிறோம். நான் வந்து புக்கை ஃபுல்லாக நிழல் அந்த சைடு உட்காந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி போகிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுக்க முடியாது, தலை சுற்றி நான் கீழே விழுந்துடுவேன், ஒன்றும் சாப்பிடலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கூடி வாசிச்சுட்டு வெயில் ஓரளவுக்கு கூடினதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இன்னுமா சாப்பிட்லாம் அப்படின்னு, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எஸ், நம்ம சாப்பிடுவோம். நான் இப்போ இனி வாசிக்கிறேன் ஒரு 100 பேஜ். அஃப்கோர்ஸ் எனக்கு வாசிச்சு ஆகணும். இன்றைக்கி நான் வந்து கொல்ல வெறியில் இருக்கேன். ஸோ முடிக்காமல் போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எப்போச்சும் நானே கேட்க மாட்டேன். ஸோ எஸ், ஒரு 90 பேஜாவது வாசிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ நான் வந்து இப்போ இங்கே இருக்கேன், இங்கே எங்கேயோ தான் இருக்கேன். இங்கேருந்து நம்ம இவ்வளோ போக வேண்டியது இருக்குது, போவோம். இதை நான் இப்போ எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னைக்கு போஸ்ட் பண்ண முடியும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதில் வீடியோ தாங்க வந்து கவலைப்படாதீங்க. 30 நாளில் 15 வீடியோ ஒன்று டார்கெட்டாக இருந்துச்சு, தெரில. கண்டிப்பாக 15லாம் முடியாது, பார்ப்போம். ஓகே, எவ்வளோ போட்டாலும் யூஸ் வர போகிறதில்ல, அதனால் அடிச்சு விடுவோம்னு சொல்லி போடுறலான்ற முடிவில் இருக்கேன். ஸோ எஸ், எனக்கு உங்களை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. நான் வந்து இந்த 2 மாதம் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்டல் போயிடுவேன். நீங்கள் நான் இல்லாமல் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். ஸோ எஸ், நான் அந்த மாதிரி லூஸ் தான் பேசிகிட்ருக்கேன். நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பார்க்கலாம், பை.